கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்கிறேன். இதோ, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தினால நான் அறிக்கை இடுகிறேன். கையை உயர்த்துவீங்கன்னா உங்களை எதுவும் சேதப்படுத்த மாட்டாது. ஆமேன். உங்களை எதுவும் காயப்படுத்தவும் மாட்டாது. ஆமேன் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். அன்னைக்கு பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை என்ன படுத்தாதான்? சேதப்படுத்தாதான். ஆமா, அப்ப பகல்லையும் சேதம் வரும், இரவுலையும் சேதம் வந்தாலும் ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அன்னைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை கொண்டு எரிகிற அக்கினி சூளையில போட்டாலும் அவங்க முட்டி கூட கருகாம ஒரு சேதமின்றி வெளியே வந்தார்களாம். இன்னைக்கு ஒரு சேதமும் வராம தேவன் உங்களை விடுதலை ஆக்குவார். ஆமேன். கேன்சரே வந்தா கூட, கேன்சர் வந்தா முடிய என்ன பண்ணணும்? முடியெல்லாம் போயிரும்னு நினைக்கிறீங்க. நான் உங்களை பார்த்து சொல்றேன், அங்க அக்கினியில எரிஞ்சிட்டு கூட முடி கூட கருகலைங்க. உங்களுக்கு எந்த சேதமும் வராது இயேசுவின் நாமத்தினால. 3வது, தானியேலை கொண்டு போய் சிங்கங்களின் குழியில போட்டாங்களாம். ஆனா சிங்கங்கள் அவரை சேதப்படுத்தாதபடி அதன் வாயை கர்த்தர் கட்டி போட்டாராம். சில கடிக்கிற, சில கொத்துற, சில மனுஷங்க மத்தியில தான் நம்ம இருப்போம். ஆனா அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. பவுல அந்த விஷ பூச்சி பாம்பு கடிச்ச உடனே அவனுக்கு சேதம் ஆகலை, அதுக்கு தான் சேதம் ஆகி அது காணாம போயிருச்சு. அதனால எந்த சேதமும் உங்களுக்கு வராது தேவ பிள்ளைகளே. அது ஆர்சி பைபிள்ல அப்படி எழுதியிருக்கு. உங்களை எதுவும் காயப்படுத்தாதான். ஒருவேளை உங்களை கஷ்டப்படுத்தி உங்களுக்கு இன்னும் வரையும் சில காயங்கள் ஆறாம இருந்துச்சுன்னா இயேசுவின் நாமத்தினால அதிகாரத்தோட சொல்றேன், அந்த காயங்களிலிருந்து, அந்த சேதங்களிலிருந்து, அந்த போராட்டங்களிலிருந்து ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருவார். இந்த காலை நேரத்துல பிசாசுனால நீ சேதப்பட்டிருக்கலாம், பிசாசுனால நீ காயப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உன் சேதத்தையும் உன் காயத்தையும் கட்டி உனக்கு விடுதலையை தந்து உன்னை உயர்த்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம ஜெபிப்போமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்றேன். நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காக நன்றி சொல்றப்பா. எல்லா தடையையும் ஆண்டவர் உடைச்சி சாட்சியாக நிறுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.